ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நல்லா கமன்னு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்க ஆட்டுக்காலை அதுல சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமா சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்கால் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு கண்டிப்பா தண்ணி சேர்க்கணும். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 10ல இருந்து 12 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல 1/4 மூடி தேங்காய், 5-6 முந்திரி பருப்பு, 4 பச்சை மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மைய அரைச்சிக்கலாம். கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா மசாலாவை வதக்கிட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சிருந்த ஆட்டுக்காலை இப்ப அதுல சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்ப அது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா சுட சுட சூப்பரா ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. பாய்.